चना में डालना है उसका, चना में डाल यार, चना में डाल, छोड़ना मत पहले, खोलो खोलो खोलो, लगा टीम रिपोर्ट पर सूपरा இருக்கு வாடா குடிச்சே புரா 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 வச்சிட்டு கொத்ரா அவுட் ஓடி 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 ஜோகோ ஜோகோ பஸ்ஸு அங்க வெச்சு என்ன பண்ற ஓடி 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 அவ்வளவுதான் இன்னும் பாதி விட்டோம் அம்மா என்னது உங்ககிட்ட வேலை வைக்கறனா சொன்னது வேலை வைக்கறனா சோறு வைக்கிறது விடவே மாட்டேங்கறா விடவே மாட்டேங்கறா வச்சிருங்க அவள நீ 3 மணிக்கு ஊர்க்குள்ள வீட்டுக்கு தானுங்க ஊர்க்குள்ள வீட்டுக்கு அஞ்சாறு இப்படி கட் பண்ண வச்சிட்டாங்களே அப்படினு நோ 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 சிஸ்டர் நம்ம அப்படியே நினைக்கிறது ஃபேஸ் கட் அப்படியே ஃபேஸ்புக்ல போட்டுட்டு நீங்க போடுங்க நீங்க போடுவீங்கல என்ன சிஸ்டர் போட்டுருங்க நானா FB லயா போலீஸ்காரன் புடிச்சு நல்லா முத்து முத்திடுவான் இப்ப மட்டும் போட்டோம்னா இப்போதான் ரீசன்ட்டா ஐயோ இப்பெல்லாம் போட்டீங்கன்னு வெச்சு இப்பெல்லாம் Facebookல எல்லாம் போடவே கூடாது உடனே வந்தறவா போட இந்த மாதிரி வாய்ப்பில்லை ராஜா vlog எடுக்கறாங்க வாய்ப்பில்லை கோயில் வீட்டுக்கு கோயில்ல இது கறி சமைக்கலாமா கறி சமைக்கிறது என்ன அவ்வளவுதான் தக்காளி எல்லாம் போடுமா இதுக்கு மேல போட்டா இனிப்பாயிரும் சிக்கன் எங்கடா ஆமா சிக்கன் இங்க பக்கமா இருக்கு 4 கிலோ தான்டா சொல்லிருக்கீங்க சரியா இருக்குல தக்காளி சிக்கன் கழுவிட்டீங்களா பார்பிக்யூ மாதிரி செய்யணும் ஆசைப்பறாடா அவன் பையன் 3 கிலோ தான் இருக்குமாடா 3 கிலோ இங்க வந்து கிடக்கு ஏய் இந்த பக்கெட்ல ஒரு சிக்கன் கழுவிக்கலாமாடா பக்கெட் எல்லாம் போட்டு ஒண்ணொண்ணு பின்னி இருக்கு ஆமாடா அதுல கழுவிக்கலாம்டா அது ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தி கழுவிக்கோ தண்ணி கழுவி அது கழுவிக்கலாம் தண்ணி கழுவிக்கலாம் மாப்ள இது எப்படி தெரியுமா தள்ளுடுக்கு வாங்க வா இல்ல ஃபர்ஸ்ட் கழுவிட்டு சிக்கன் அதுல கழுவிக்க வேற வச்சிரு அத கழுவி தங்கச்சி அதுல இருக்கறதெல்லாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிரு தங்கச்சி இரு யா தட்டா இதுல வச்சிருங்க தங்கச்சி வச்சு வேலை வாங்குவாங்க இந்த யாராவது தங்கச்சி சொன்னா நம்பிராதீங்க வேலை வாங்குவா டேய் டென்ட் பாக்குறேன் மணி என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க ஏதோ செய்றா சிக்கன் வலிப்பாளே தக்காளி எல்லாம் தண்ணி தான்டா என்னதுடா அது மண்ணுடா அத்தனை மண்ணு இதுல எவ்வளவு மண்ணு இன்னொரு டைம் தண்ணி ஊத்தி வாசிட்டு நல்லா தேய்ச்சு கழுவிட்டு அதுக்கு அப்புறம் கறி உள்ள போடு டேய் வா அஞ்சா ஸ்டிக்கர் வெட்டிட்டு வந்துருங்க போவோம் என்னது ஏய் வேற ஏதாவது என்ன கூப்பிடுவார் மாப்ள வந்திருவியா ரெண்டா நீ சமைச்சு பண்ணி வர கரெக்ட்டா சொல்லிட்டு போறா பாரு சமைச்சு ஓகே என்ன தீ எல்லாரும் தெரியும் பெருசாயிச்சு ஹை பெருசாயிச்சு நம்ம எல்லாம் வந்து ஏறி முக்கியம் பரவாயில்லை சீக்கிரம் இது பத்தவீங்களா இந்த கூட சொல்லிட்டு சாமி ஊதம் வேற கொஞ்சம் நேரம் யார் வெட்டிங்க எங்க முடிஞ்சு டேய் அரக்க மாட்டே போடுங்க அது சரி புடி அடிக்கிற பாரு அடி வச்சு வேற வைக்க சிக்கல் போட்டு ஒட்க போட்டியா டேய் யாரா ஈரமான பாலையில சொல்லிக்கிறது இல்ல நான் எடுத்து போடுது காயிட்டு சொல்லு காயிடுற காய் பண்ணல தண்ணி உள்ள கொண்டு தண்ணி உள்ள காய் அளவு வச்சிர போடுடா ஏய் ரெண்டு இருக்குடா ஊத்துடா போடுடா வேண்டாம் மாமா கொஞ்சம் டேய் வேண்டாம் அடி கொய்யாலேடா பாரு அண்ணனுக்கு கரிசனத்தை பத்தியா தங்கச்சி கேள போயிரு வாங்கி இருக்காரு ஐயோ நானே பண்ணிக்கிறேன் நூல் இல்லையா கம்பிக்கு போட் பண்ணிக்கலாம் ஏய் கறியில போடு அப்படியே இலையோட எடுத்து போடுற நீ இலை கிளி போட்டா இருக்கு நீ இவ்வளவு இந்த வெங்காயம் தான் போடுறேன் கீழ வந்து ஊத்துறேன் மிளகாய் இல்லடா ஏய் மிளகாய் இல்லடா அட மிளகாய் தான் வேற என்னடா வேணாம் தூள் போட்டுக்கலாம்டா டேய் மிளகாய் வாங்குறல பச்சை மிளகாய் வேணாம்டா ஏய் மிளகாய் இல்லடா அது வரமளா அரைச்சு தூள் கொண்டு வந்திருக்கா அது மட்டுமே போதுமாடா பச்சை மிளகாய் அட பச்சை மிளகாய் வேணாம்டா வாங்குறதே ஏய்
சொல்லு என்ன என்ன பார்த்தா அசிஸ்டன்ட் வேலை பார்த்துக்கணும் வா. பத்தவே இல்லை பின்னாடியே வந்து 2 கேரட் வாங்கிட்டு வரீங்கன்னு பார்த்தா அப்படி கையமாக போட்டு குருமாகா பயப்படாதடா, இதுல பாதி வந்துட்டு சோம்பும் ஜீரகம் சேர்த்ததுடா. இதுலயே வந்து போகுது முடிஞ்சு அவ்வளவு மூடி தண்ணி ஊத்துவாங்கல்ல. உப்பு பாத்தீங்கன்னா தான்டா உப்பு போட முடியும். வெயிட் அப்பதானே கையில பிடிக்கும், இல்லாட்டி பிடிக்காதுடா. வெங்காயம் போட்டு அப்புறம் கடைசி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே சாச்சு இது போடணும்ல போதும் காட்டி அப்படியே அடுத்து அப்படியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பழம்? எங்கள் சமையலில் ஹெல்ப் பண்ணவர்கள் இவர்கள் தான். அளவாக தான் ஊத்துறேன், கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் மாப்பிள்ள நீ குழம்பு அளவா ஊத்து மாப்பிள்ள, பிரச்சனை இல்லை. ஏடா சரி புளி அவ்வளோதான் இருக்குதாங்க. இதுக்கப்புறம் நான் எங்கடா புளி இருக்காது. இது இது கார்லிக் சாஸ் போடுறேன். ஆமா இல்ல மறக்கவே தம்பி வெயில் சிஸ்டர் ப்ளீஸ். என்னது ஐயோ பேஸ்ட் அது போட்டா அவ்வளோ பண்ணி எடுத்து வந்தாங்க. கார்லிக் சாஸ் நான் போறேன் பரவாயில்லை போட்டா தெரியாது. அண்ணா உட்காருங்க, அப்புறம் அங்க பாருங்க. உப்பு, காரம், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதில் சிக்கனும் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ப்ளூ சட்டை தான். இவர்னால தான் இது முடிஞ்சது பிளான். தம்பி ப்ளூ சட்டை சிஸ்டர் இப்படிலாம் எடுக்காதீங்க. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மணி? நோ ஒன்லி சாப்பிடணும். துபாய் செஃப் எதுவும் சொல்கிறீங்களா? அது தலைமுடி ரொம்ப நாள் ஆச்சுடா.